Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதியை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் இளைஞர் படுகாயமடைந்தார். திருவண்ணாமலை முழுவதும் அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆளுங்கட்சியினரே திமுகவின் கொடிக்கம்பங்கள், பேனர்கள், அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனிடையே எடப்பாளையம் அருகே கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் மோதி படுகாயமடைந்தார். உடன்பிறப்புகளே அனுமதியின்றி வைக்கும் பேனர்கள், கொடிக்கம்பங்களால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை கூட அறியாத அளவிற்கு திமுக திறனற்ற அரசாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாதவரம் பகுதியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம்பெண்கள் ஏராளமானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாதவரம் பகுதிக்குட்பட்ட 26வது வார்டு பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம்பெண்கள் ஏராளமானோர் கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் தமிழரசன் தலைமையிலும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி முன்னிலையிலும் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பூந்தமல்லி அருகே வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் பணிபுரியும் காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன் தன்னுடன் பணிபுரிந்த குமுதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் அஜித்குமார் வரதட்சணை கேட்டு அடித்து துன்புறுத்தியதால் மன உளைச்சலில் இருந்த குமுதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆனால் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது தாய் குற்றம் சாட்டினார். திருப்பூர், கன்னியாகுமரியை தொடர்ந்து சென்னை பூந்தமல்லியில் இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அவங்க அப்பத்துல இருந்தே வரதட்சணை கொடுமை 20 சவரன் கேட்டாங்க. அப்பத்துல இருந்தே அவ மாசமா ஆனதுல இருந்தே அவளுக்கு சாப்பாடு போடாம ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க சார். நாங்களும் போய் மாசம் போய் பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் அடிச்சு கொடுமை பண்ணி என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை சார். போல்டான பொண்ணு, என் பொண்ணெல்லாம் கோழையான பொண்ணே கிடையாது சார். இந்த மாதிரி பண்ணோன்னு நாங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அவன் தான் சார் ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி சார் வீடெல்லாம் திறந்து விட்டுட்டு என் குழந்தைய மாட்டி விட்டுட்டு கை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு எப்படி சார் பெங்களூருக்கு ஓடுவோம்? திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் நொய்யல் நதிநீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றித்தர வலியுறுத்தி நொய்யல் விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. நொய்யல் ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையும் உள்ளது. இதனால் நதிநீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றிக் கொடுக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது பெண்கள் கும்மியடித்து ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நானும் டெல்டாக்காரன் என சொல்லிக்கொண்டே நதிநீர் பாதுகாப்பிலும் விவசாயத்திலும் அக்கறையின்றி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் செயல்படுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையா சொல்றோம், வருகின்ற தேர்தல் என்பது காவல்துறையினுடைய அத்துமீறல் காரணமாகவே அரசு தன்னுடைய பதவியை இழக்கின்ற சூழல் இருக்கிறது என்று எச்சரிக்கை சொல்லி இந்த நொய்யல் பிரச்சனைக்காக நடத்துகின்ற போராட்டம் தொடர்ந்து நடக்கும். வெற்றி பெறுவோம், நிலைமையை மாற்றுவோம், நொய்யலை மீட்டெடுப்போம். அதை மீட்டெடுக்காவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை, வளமும் இல்லை என்று சொல்லி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள குடிநீர் ஆலையில் வாங்கப்பட்ட குடிநீர் பாட்டிலில் பல்லி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கதிர்வேடு பகுதியைச் சேர்ந்த பாபு கோயில் விழாவில் மதிய உணவுக்காக பொன்னேரியில் உள்ள தனியார் குடிநீர் ஆலையில் குடிநீர் பாட்டில்களை வாங்கி வந்துள்ளார். அப்போது பாட்டில் ஒன்றில் பல்லி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து குடிநீர் நிறுவனத்திடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திரளானோர் குடிநீர் ஆலையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மக்களுக்கு தரமற்ற உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திறனற்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி 6வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் எனவும் திறனற்ற ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் 6ஆம் நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் DPI வளாகம் முன்பு கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திறனற்ற திமுக மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அவற்றை இதுவரை நிறைவேற்றாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல. எங்களுக்கு வந்து 180 அவர் சொன்னதை தான் நாங்க கேக்குறோம். 181 அறிக்கையின்படி அவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படிங்கறதுனாலதான் நாங்க வந்து இத்தனை நாள் வந்து நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். அவர் வந்து முடியிற நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து அவர் செய்வாரு நம்பிக்கையோட தான் இன்னுமே நாங்க உட்கார்ந்துருக்கோம். அவர் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து செய்யறோம்னு கூட மத்த நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது சார். அவர் வாயிலிருந்து எங்களை முடியாதுன்னு சொல்லட்டும் சார். எங்களை வந்து அவர் முடியும் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அங்க இன்ன வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம்.